விறகு வெட்டியும் தேவதையும்னு ஒரு கதை டீச்சர் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் 7 விறகு வெட்டி ஒருத்தன் இருந்தானாம். அவன் ஆத்தங்கரையில் விறகு வெட்டிக்கிட்டு இருந்தானாம். கோடாரி கைதவறி ஆற்றுல விழுந்துருச்சான். விறகு வெட்டி ரொம்ப கவலையாக கடவுளை நினச்சானாம். என்னோட கோடாரியை காணா விழுந்துருச்சு ஆற்றுல நினச்சாராம். விறகு வெட்டி முன்னாடி ஒரு தேவதை வந்துச்சான். தேவதை ஆற்றுல மூழ்கி ஒரு தங்க கோடாரியை எடுத்து கொடுத்துச்சான். விறகு வெட்டி இது தன்னோடது இல்லை அப்படின்னு கூறுனானா. மீண்டும் ஆற்றுல இறங்கி ஒரு வெள்ளி கோடாரியை எடுத்து கொடுத்துச்சான். அதுவும் என்னோடது இல்லை அப்படின்னு சொல்லிட்டானா. திரும்ப இரும்பு கோடாரியை ஒன்று எடுத்து கொடுத்தோடனே இதுதான் என்னோடது அப்படின்னு வாங்கிக்கிட்டாராம். அதை மகிழ்ச்சியாக வாங்கிட்டு பெற்றுக்கொண்டதுனால தேவதை அந்த உண்மையை பாராட்டி 3 கோடாரியுமே நீயே வச்சுக்கன்னு கொடுத்துருச்சான். இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, உண்மை தான் உயர்வு தரும். உண்மையை பேசணும், பொய் சொல்லக்கூடாது. உண்மையை சொன்னதுனால தான் கோடாரி 3 கோடாரியுமே விறகு வெட்டிக்கு கிடச்சிச்சு. சரியா? என்ன நம்ம பேசணும்? உண்மையை சொல்லணும்.